இது சூப்பர் 60 இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தமிழ்நாட்டில் +2 தேர்வு முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.56 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். ஒட்டுமொத்தமாக 7,60,606 மாணவ மாணவிகள் தேர்வெழுதிய நிலையில் 7,19,196 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் 4.07 விழுக்காடு பேர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 97.45 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் முறையே 2 மற்றும் 3ஆம் இடம் பிடித்துள்ளன. குறைந்தபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.47 விழுக்காடு மாணவ மாணவிகளே தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளிகள் வாரியான தேர்ச்சி விகிதத்தில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 91.2 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 95.49 இருக்கிறது. தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற 98.70 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பெண்கள் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 96.39 விழுக்காடாக உள்ளது. பாடவாரியாக இயற்பியலில் 98.48 விழுக்காடு, வேதியியலில் 99.14 விழுக்காடு சதவிகித மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 397 அரசு பள்ளிகள் உட்பட 2,478 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. 26,352 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை கிழக்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மாயமாவதற்கு முன்பாக பதிவான வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அந்த வீடியோவில் என்ன உள்ளது? நிச்சயமாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கடந்த 2ஆம் தேதி முதல் மாயமானதாக தகவல் அவருடைய உறவினர்கள் அவருடைய மகன் கருத்தையா ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். 2ஆம் தேதி இரவு 11 மணி முதல் அவரை காணவில்லை அப்படிங்கிற அளவுல அவர் புகார் மனு அளித்திருந்தார். அந்த புகாரின் பேர்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. 4ஆம் தேதி அவர் உடல் அவர் தோட்டத்திலேயே கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில 2ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டு சென்றதாகவும் கடைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இரவு 10 மணி அளவில் திசைமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூந்தொட்டி உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கக்கூடிய கடையில அவர் கடைக்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. சுமார் 2 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த காட்சிகள், அந்த கடையில சில பிளாஸ்டிக் பொருட்கள், பூந்தொட்டி உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அவர் வாங்கியதாக தெரிகிறது. அந்த காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஏற்கனவே காவல்துறையினர் அவருக்கு மாயமானதிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகள் முழுமையாக ஆய்வு செய்து அந்த தொடர்ந்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழல்ல தான் இந்த காட்சிகள் 2 நிமிடம் ஓடக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சி அவருடைய கடைசி நிமிடங்களாக இருக்கக்கூடும் என தெரிகிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்கள்ல விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவருடைய கடைசி நிமிடங்கள் குறித்த அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அவர் கடைசி நிமிடங்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற நிலையில இரவு 11 மணிக்கு காணவில்லைங்கிறது அந்த காட்சிகள் இடம்பெறக்கூடியது 10 மணி 4 நிமிடங்கள் காட்டுகிறது. அந்த சொல்ல அந்த கடையில் இருக்கக்கூடிய நபர் கடையை எடுத்து வைப்பதற்காக, கடையை அடைப்பதற்காக பொருட்களை எடுத்து வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. அங்கே ஒரு பேண்ட் சட்டை போட்டு அந்த சட்டையை அவர் அந்த கடைக்குள்ள நுழையக்கூடிய காட்சிகளும், கடையில சில பொருட்களை வாங்கிவிட்டு அங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி. தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது எங்க அம்மாவுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா சிங்கிள் பேரண்டா என்னை வளர்த்திருக்காங்க. பெண்கள் அதிகம் கால் பதித்திடாத புகைப்பட தொழிலில் உழன்று ஒற்றையாளாய் வளர்த்தெடுத்த தாய்க்கு இதைவிட பெரிய மகிழ்ச்சி உண்டோ என்று கூறும் வகையில் மாநில அளவில் சாதனை படைத்துள்ளார் திருப்பூர் மாணவி. பல்லடம் சேடப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்தவர் மகாலட்சுமி. இவரது தந்தை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். அதன் பிறகு மகாலட்சுமியின் தாய் மது அருள்புரத்தில் புகைப்பட கலைஞராக பணியாற்றி குடும்பத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மகாலட்சுமி பொருள்
பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், வணிக கணிதம் ஆகிய 4 பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தலா 99 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். மொத்தமாக 600க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சாதனை படைத்துள்ளார் மாணவி மகாலட்சுமி. இவரது வெற்றியை கொண்டாடும் விதமாக பள்ளி ஆசிரியர்கள், சக மாணவ மாணவிகள் மற்றும் தாயார் இணைந்து கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நான் 11th 12th வந்து பிஎம் குரூப் எடுத்திருந்தேன். அதுக்கு ரீசன் என்ன, எனக்கு ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் தான். அடுத்ததாக CA படிக்க உள்ளதாகவும் மகாலட்சுமி தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளின் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் மிளிர வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்த முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என்று கூறியுள்ள முதலமைச்சர், அடுத்து காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் முன்னேற்றத்திற்கான துணையாக அமையும் என்றும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லவும் அறிவுரை வழங்கியுள்ளார். இதனிடையே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவுகள் குறித்த பகுப்பாய்வு அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கினார். சாதி ரீதியிலான துன்புறுத்தலுக்கு மத்தியில் நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவர் 12ஆம் வகுப்பு தேர்வில் சாதித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சக மாணவர்களால் சாதி ரீதியாக கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளான மாணவர் சின்னதுரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சக மாணவர்களால் சாதி ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகினார். சின்னதுரையை வீடு புகுந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிய போது அதை தடுக்க முயற்சித்த அவரது தங்கையும் காயமடைந்தார். தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உடலில் அரிவாள் வெட்டு விழுந்ததால் சிரமப்பட்ட சின்னதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றார். இந்நிலையில் தற்போது நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வில் அவர் 469 மதிப்பெண்கள் பெற்று பலரது பாராட்டையும் பெற்றுள்ளார். இவ்வளோ மார்க் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் சாரும் எனக்கு நல்லா தடி கவனம் செலுத்துறாங்க. அதனால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல் படிப்பு நல்லா படித்து நல்லா இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும், நல்லா வேலைக்கு போடும். பிகாம் முடிச்சுட்டு CA பிடிக்கணும் கனவாக இருக்கிறேன். பல்வேறு இன்னல்களுக்கும் தாக்குதலுக்கும் ஆளான போதும் தன் படிப்பை விடாமல் தொடர்ந்து தேர்வில் வெற்றியும் கண்டுள்ள சின்னதுரைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவர் சின்னதுரையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கல்வி மட்டுமே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூறியதையும் தனது எக்ஸ் பக்கத்தில் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார்.